ராபர்ட் ரெட்ஃபோர்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் ஆக்டர், டைரக்டர், அதாவது டைரக்ஷனுக்கு ஆஸ்கார் அவார்டு ஜெயிச்சிருக்கிற கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். கமலஹாசன் நீங்கள் இதை பாருங்கள், ஒத்த செருப்பு சைஸ் 9 அந்த பட விழா ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் பார்த்திபன் அவருடைய படம், பார்த்திபன், பாக்யராஜ், ஷங்கர், கமலஹாசன் தான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார். அதில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு பேனா பிரைஸ் கொடுத்தார், பெரிய பேனா. பார்த்திபன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அதில் பேசும்பொழுது கமலஹாசன் என்ன சொன்னார்னா, எனக்கு பிடித்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராபர்ட் ரெட்ஃபோர்டு, டாம் ஹார்டி, அந்த வரிசையில் பார்த்திபனும் வந்துட்டாரு அப்படின்னு பாராட்டினார். அந்த அளவு ராபர்ட் ரெட்ஃபோர்டுங்கிற நடிகர் நமக்கு அந்த தெரிய வச்சது கமலஹாசன் தான். ஏன்னா அவர் இந்த மாதிரி நடிகர்களை பற்றி சொல்லுவார், நிறையா இப்போ நடிகர்கள், டைரக்டர்கள் நிறையா புத்தகங்களை பற்றிலாம் சொல்லுவார். அவர் சொல்கிறது மூலமாக தான் நமக்கு தெரியும், ஓ அப்போ ராபர்ட் ரெட்ஃபோர்டு அவ்வளோ பெரிய ஆள். அவர் ஹாலிவுட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆட்கள் செலக்டடான படம் தானே பார்க்குறோம். நமக்கு ஒன்றும் எல்லா ஹாலிவுட் படமும் நம்ம பார்க்கறது கிடையாது. ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம். சாதாரண தமிழ் சினிமா ரசிகனுக்கு அந்த ரசனை, அந்த நாலேஜை தெரிய வச்சது கமலஹாசன் தான். ஸோ அப்படி அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அவர் சில விஷயங்கள் அதில் சொன்னார். அதாவது காகஜ் கே பூல் அப்படிங்கிற ஒரு படம் குருதத்தோடைய மாஸ்டர் பீஸு. அந்த படம் அவர் இவருடைய ரசிகர், திலீப் குமாருக்காக எழுதப்பட்டது. திலீப் குமார் என்ன சொல்லிட்டார், நிறைய சோக படங்கள் நான் நடிச்சிட்டு இருக்கேன், இன்னொரு சோக படம் வேணுமா அப்படின்னு ஒரு சிம்பிள் ரீசனில் வேணான்னு சொல்லிட்டாரு. அது குருதத் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. குருதத் மிகப்பெரிய டைரக்டர், அவரே நடிச்சும் பல மாபெரும் மாஸ்டர் பீஸ் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு படம் காகஜ் கே பூல். அப்புறம் பார்த்திபன் புதிய பாதை படத்தை கமலஹாசன் நடிக்கணும்னு வந்தார். சிம்பிள் ரீசன், கமலுக்கு கால் ஷீட் இல்லை, அதனால பார்த்திபன் ஒரு நடிகர் பிறந்தார். ஸோ இதுதான் இந்த உதாரணங்களை சொல்லி ரொம்ப அழகாக ராபர்ட் ரெட்ஃபோர்டு பற்றி சொன்னார். அவர் என்ன மாதிரி படங்கள் 1960களில் மாபெரும் கதாநாயகனாக இருந்திருக்காரு. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்பெல்லாம் இந்த சமூக செயற்பாட்டாளர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. 80களில் அவர் இயக்கி ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் நேற்றுக்கு இறந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் இழப்பு. ஸோ அவருடைய இழப்பிற்கு கமலஹாசன் ரசிகர்களின் ஆழ்ந்த இரங்கல்கள்.